ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ப்ராஜெக்ட் எக்ஸ். இது செம்ம ஃபன்னான ஒரு அடல் கவுனி மூவி. 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கேங்கில் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதனால் வீட்டிலே சின்னதாக ஒரு பார்ட்டிக்கு இருக்காங்க. இதனால் ஸ்கூலில் எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறீங்க. பட் இவங்க நினைக்காத அளவுக்கு அந்த பார்ட்டியில் ஒரு சம்பவம் நடக்குது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இவங்க பண்ணுற லூட்டி என்ன, இதனால் இவங்களுக்கு வர பிரச்சனை என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் ப்ராஜெக்ட் எக்ஸ். சீரியஸ்லி இந்த படம் செம்ம தாறுமாறாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்பெஷலு இந்த படத்தில் இருக்கிற ஃபவுண்ட் ஃபுட் ஸ்டைல் தான். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்து பின்னாடி வீடு எடுத்துருந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபுல் படம் இருக்கும். இதனால் இந்த பாட்டியில் நம்மளும் இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த படம் பார்க்குறப்ப ஹேங் ஓவரோட வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் டாட் ஃபிலிப்ஸு, அவர் தான் ஹேங் ஓவர் படத்தோட டைரக்டரும் கூட. அண்ட் இது ஒரு அடல் காமெடி மூவி வேறு. படத்தில் நிறைய இடங்களில் ஓப்பன் அடல் காமெடி இருக்கும். சரி, இப்போ வாங்க ப்ராஜெக்ட் எக்ஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். ஆள் ஒரு காஜி எப்போதாலும் பொண்ணு பார்த்து நடிச்சிட்டு இருப்பான். இவன் கேங்கில் மொத்தம் 4 பேர். ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டா, ரெண்டாவது ஜேபின்னு ஒருத்தன், அவன் நம்ம போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது தாமஸுங்கிறவன், இன்னைக்கு அவனுக்கு தான் பர்த்டே, ஸோ அதுக்காக பார்ட்டி போட்டு தான் இருக்காங்க. நாலாவது டாக்ஸுங்கிறவன், அவன் தான் இந்த படத்தில் கேமராமேனு. ஃபுல் படத்தை அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். இன்றைக்கி பார்த்தா தாமஸோட பர்த்டே. அவங்க அப்பா அம்மா வெளியூர் போகிறாங்க, வீட்டில் யாருமே கிடையாது. இன்றைக்கி போய் ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாமஸோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடு நமக்கு தான் சொந்தம். ஃப்ரிட்ஜில் இருக்க சாக்கில் எடுத்து குடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவாங்களா, பார்த்தா பின்னாடி தான் தாமஸோட அம்மா இருப்பாங்க. இதை பார்த்து ஆளுக்கு பக்குன்னு ஆயிரும். ஆண்டி, நீங்கள் ஊருக்கு போய்ட்டு தான் தாமஸ் சொன்னானே, இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்டால் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு போகணும்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஆண்டி, தாமஸை பக்கத்தில் வந்தேன், அவன் எங்கன்னு கேட்டால் குடிச்சிருக்கத சொல்லுவாங்க. இவங்களும் சேர்ந்து கேமராவோட பாத்ரூம் போகிறாங்க. டே, இங்கேடா வந்தீங்க, நான் குளிச்சுட்டுக்கேன்னு சொல்லிட்டு எப்படியோ குளிச்சு வந்துடுவான். இதுக்கு அடுத்து இவங்க அப்பா அம்மா வெக்கேஷனுக்காக வெளியூர் போகிறதா இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வாரம் இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. சரி, சும்மா ஒய்ஃபோட வெளியே போகணுன்னு போவாங்க. பார்த்தா தாமஸுக்கு பர்த்டே. இந்தாடா, வீட்டில் சின்னதாக பார்ட்டி பண்ணிக்கோ, $40 இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பீஸா எது வேணால் வாங்கி கொடு, மற்றபடி எந்த ரகலையும் பண்ணக்கூடாது. வீட்டில் நாய் இருக்குது, பத்திரமா பார்த்துக்கோ, முக்கியமாக அந்த பென்ஸ் கார் இருக்குல்ல, அது மாதிரி கையை வைக்கக்கூடாது, புரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வான் பண்ணிட்டே இருப்பாரா. இவடு சரி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு எடுத்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் தனியாக கூட பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க, எதுக்கு நீங்கள் பாட்டில் அலோவ் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறப்ப, ஏண்டி நம்ம பையனை டம்மி பீஸு, அதிகபட்சம் போனால் என்ன ஒரு 4-5 பேர் வருவாங்களா, இதெல்லாம் ஆக போகுது, வா நம்ம பேசாமல் வெக்கேஷன் போவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாங்க கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னு ஒரே ஹாப்பி. சரி மச்சான், வா ஸ்கூல் போவோம், இன்றைக்கி நைட்டு மஜாவை பார்ட்டி பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போய் எல்லாம் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறோம், இந்த ஊரில் நம்ம தான் பெரிய பார்ட்டி வச்சு தான் இருக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் தான் ஜேபிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டோட வீடு இருக்கும். அவனையும் ஏற்றிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம காஸ்ட்டாக தான் கொஞ்சம் கிருத்தனமாக நாளாச்சு. அழகாக இருக்க பொண்ணுங்களுக்குலாம் போய், ஹே இன்னைக்கு தாமஸோட வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருக்கு, மறக்காம வந்துருங்க, அழகான பொண்ணுங்களும் தேவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி, அதுக்கு ஸ்கூல் குரூப் இருக்கும்ல, அதுலேயும் போட்டுருவான். இந்த மாதிரி தாமஸோட வீட்டில் இன்னைக்கு நைட் எபிக் பார்ட்டி இருக்கு, அழகாக இருக்கிற பொண்ணுங்க மட்டும் அந்த பார்ட்டிக்கு வாங்க, அக்லியாக இருந்தால் வீட்டில் இருந்து ஒன்று மெசேஜ் போட்டு விட்ருவான். இது அந்த ஸ்கூல் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிஜிட்டல் போட்டு விட்ருவான். இப்போ அந்த ஸ்கூல் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்து பேச போவான். இவரோட பேர் தான் கேபி. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு தான் இந்த ஸ்கூலோட செயலிட்டும் கூட. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பார்த்து, ஹே இன்னைக்கு என் பர்த்டே, மறக்காம நீ பார்ட்டிக்கு வருன்னு சொல்கிறப்ப முதல்ல வரும்னு சொல்லுவா. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். தென் அதுக்கடுத்து ஸ்கூல் முடிஞ்சு லாக்கர் ரூமில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. டே மச்சான், இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் சாமனத்தை இருக்கால, அவன் பாட்டி தான் பெருசாக இருந்திருக்கு, அவன் பாட்டி முறியடிச்சானுடா, என்ன ஒரு 30 பேர் தான் வருவாங்க கேட்குறப்ப, டே தைரியத்தை விடாத, கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூல் விட்டு போகிறா இருக்காங்க. பார்த்தா அங்கே அலெக்ஸியான ஒரு பொண்ணு இருப்பா. இவன் அந்த ஸ்கூல்லேயே ரொம்ப ஆட்டான ஒரு பொண்ணு. டே இவளையும் பாட்டி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாக போவான். அந்த பொண்ணு பாட்டிக்கு இன்வைட் பண்ணுவான். இவன் முடிஞ்ச அளவுக்கு இங்கே எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ பாட்டிக்கு தேவையான பொருள் வாங்கணும்ல, வண்டியை கடைக்கு வரான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் விட்டுருவாங்க. அங்கே போய் அவங்களுக்கு தேவையான சரக்கு எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே பார்த்தா மயில்ஸில் ஒரு பையன் இருப்பான். இவன் எங்கள் ஸ்கூலோட சீனியரு, அவரை கூடன்னு சொல்லிட்டு, அண்ணா இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதனால் நைட் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், நீங்கள் அந்த பார்ட்டிக்கு வரீங்களா கேட்குறப்ப, அப்படியாடா எனக்கு ஆடின்னு ஒரு பார்ட்டிலேருந்து நியூட் வந்திருக்கு, நாங்கள் போகணுன்னு சொல்கிறப்ப இவங்க எங்கன்னு கேட்பாங்க. அந்த ஒரு அட்ரஸ் சொல்லுவான். அது பார்த்து இவங்க வீடு தான். அண்ணா அது ஏன் வீடு தான், நீங்கள் ஏன் பாட்டிக்கு வர போகிறீங்கன்னு சொல்கிறப்ப, அப்படியாடா கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் எங்கன்னு கிளம்பிடுவார். இவங்களுக்கு ஒரே ஹாப்பி. பரவாயில்லையடா, சீனியர் வரைக்கும் நம்ம பாட்டி தெரிஞ்சிருக்கே, அப்போனா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. சரி வாங்க முக்கியமான மேட்டர் வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டர் வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அது ஒரு ட்ரக் டீலரோட வீடு. வேறு எதுக்கு, கஞ்சா வாங்குறதுக்கு தான். அந்த ஆள்கிட்ட போய் வீட்டிலாம் கேட்டிருப்பாங்க. அவர் சேர்ந்து உள்ள போய் எடுக்க போயிருப்பாரு. அப்போ ஒரு வீட்டில் ஒரு சாண்டா கிளாஸ் சும்மா இருக்கும். டே மச்சான், இது செம்மையாக இருக்குடா, பார்ட்டிக்கு டெக்கரேஷன் யூஸ் ஆகும், இதை ஆட்டையை போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு ஜனவரியே வெளியே கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஆளவங்களுக்கு தேவையான வீடெலாம் கொடுத்து, டே மச்சான் தெரிஞ்சு போச்சு போடா, சீக்கிரம் வண்டிடுன்னு சொல்கிறப்ப அவன் பார்த்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். கண்ணாடியெலாம் போட்டு உடச்சிட்டு இருப்பான். இவங்களுக்கு பயமாயிரும். எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் அங்கே தோடி வந்துட்டாங்க. ஆமாம், இந்த ஆளுக்கு என்னடா ஆச்சு, போய் எதுக்கு ஒரு உண்மைக்கு எப்படிலாம் ஃபாலோ பண்ணும்,
சரி நமக்கு எதுக்கு தேவை எப்படி உண்மையும் ஆட்டை போட்டோன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நைட்டு பார்ட்டி நடக்க போகுது. மேபி அந்த பார்ட்டியில் ஏதோ அசம்பாவம் நடக்கலாம்ல, அதனால செக்யூரிட்டிக்கு ஏதாவது பாடி கார்டு பவுன்சர் மாதிரி வேணும், ஒரு ஆளை கூடன்னு சொல்லிட்டு 2 பேர் பாடி கார்டு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த பாடி கார்டு யாருன்னு இவங்க 2 பேர் தான். பார்த்தவங்க ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, கம்மி காசுக்கு எவனும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கூப்பிட்டுட்டாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு அவமானமாக இருக்குது. சரி பக்கத்து இருக்காலும் இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நெய்பர்லாம் பார்க்க போவாங்க. சார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன பாட்டு நடக்க போகுது, மேபி சவுண்டு வரலாம், இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதே எங்கள் நம்பரு, ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்காலும் எச்சரிக்கை பண்ணிடுவாங்க. அதுக்கு பாட்டிக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா வீட்டில் ஒரு ஏர் பலூன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நம்ம கஷ்டம் தான் இருக்கானே, அவன் தான் காஜி ஆச்சே, ஸ்விம்மிங் பூலில் போர்டில் எழுதி போட்டுறான், நிர்வாணமான பொண்ணுங்கள் மட்டும் இல்லை குளிக்கணும்னு போட்டுருவான். அதாவது வந்த ட்ரெஸ்லாம் கழட்டுவாங்களே அதுக்கு ஆளுதும் எழுதி போட்டிருப்பான். இப்போ அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக 8 மணிக்கு நம்ம ஹீரோட லவர் இருக்கலாம் அந்த கேபி, அந்த பொண்ணு தான் வந்திருப்பா. மற்றபடி யார் வரமா தெரில. சரி எப்படி வர லேட்டாகும் போல் நம்ம வீடியோ விளாடன்னு சொல்லிட்டு வீடியோ விளாண்டு இருக்காங்க. பார்த்தா டைம் போயிட்டே இருக்குது, 9 ஆயிடுது. இதை பார்த்து ஹீரோக்கு பயமாயிரும். மச்சான் அவள் பார்ட்டிக்கு எவனும் வரலையா, நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போனடா ஆகும், போச்சு நம்ம மாணவர்லாம் பேருன்னு சொல்லிட்டு அவனோட வருத்தப்பட்டு இருப்பான். கொண்டே போட்டுருவாரு. ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் டேய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுறது தானே, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ஜாய் பண்ணுன்னு அவங்க கூட குளிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டில் ஒரு நாய் இருக்கும்ல, அந்த நாயோட கழுத்தில் பலூனை கட்டி விட்டு பறக்க விட்ருவாங்க. இவன் தான் இப்போ இந்த நாயை காப்பாற்றிட்டு இருப்பான். இவனுக்கு லைட்டாக இந்த பார்ட்டியை பார்த்து பயமாகிட்டே இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அவங்க வீட்டோட நெய்பர் அங்கே வருவார். பார்த்தா இந்த மாதிரி சவுண்டாக போட்டிருப்பாங்களே, இது டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். டே தாமஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ சின்னதாக பாட்டு தானே சொன்னீங்க, பார்த்து இவ்வளோ பேர் இருக்காங்க, என் குழந்தை தூங்க முடிக்குது, சவுண்ட் அதிகமாகிட்டே இருக்குது, நான் போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப இவங்களுக்கு எஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா. பார்த்தா அவங்க இதை பாடி கார்டு ஒரு பயணம் வச்சுருந்தாங்களே, அவங்ககிட்ட ஷாக் கொடுக்குற ஒரு மிஷின் இருக்கும், அதை எடுத்து நாள் கழுத்தில் வச்சிருவான். இதை பார்த்து அவன் கடுப்பாயிருவான். அந்த பையன் மூக்கில் குத்து குத்துறப்ப இவங்க கடுப்பாருவாங்க. யோ நாங்கள் மரியாதை கொடுத்து இந்த பாட்டு நிப்பாட்டலன்னு பார்த்தா நீ இந்த பையன் மூக்கில் குத்திட்டா, நாங்கள் பாட்டில் நிறுத்த முடியாது, முடிஞ்ச போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, நீ இந்த பையனை குத்துறதை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிட்டோம், இதை போலீஸ் கிட்ட காட்டுன்னு சொல்கிறப்ப அந்தளவுக்கு என்ன செய்ய தெரில. செம்ம கடுப்பாய் அவர் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவார். இவங்களும் ஃபன்னாக பாட்டெலாம் கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஓடி வந்து டே மச்சான் ரொம்ப நேரமாக உங்கள் அப்பா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரா, வந்து பாருங்க நாங்கள் சின்னதாக பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம், அதுபோக பாத்ரூம் போயிட்டேன் மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு எப்படி சமாளிச்சுட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த வாடிக்கடை பையன் இருக்கல, அவங்ககிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். போலீஸ் பேசுகிற விஷயங்கள்லாம் இந்த வாக்கி டாக்கெலாம் ஒன்று கேட்கும். பார்த்தா நெய்பர் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க போல், போலீஸ் இந்த வீட்டுக்கு வரமா தெரியுது. உடனே இந்த பையன் ஓடிப்பே தாமஸ் சொன்னேன் போலீஸ் இந்த வீட்டுக்கு வராங்க போல், ஏதோ பிரச்சனை வரப்போகுது, சீக்கிரம் ஒளி சொல்லுங்க சொல்கிறப்ப எல்லாரும் பயம் வந்துடுது. அவன் வீட்டை விட்டு ஓடி போகாமல் தாமஸ் வீட்டு பின்னாடி ஒரு பேக் யார்ட் இருக்கும், அங்கே போய் ஒழிஞ்சுக்கோங்க. கரெக்டாக 2 போலீஸ் அங்கே வருவாங்க. ஆமாம் இங்கே என்ன போயிட்டுருக்கு, ஏதோ நாய்ஸாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, என்ன போயிட்டுருக்குன்னு கேட்குறப்ப சார் சின்னதாக ஒரு பார்ட்டி தான் சார், அதனால் சவுண்ட் வந்துருக்கலாம், நாங்கள் அந்த பார்ட்டியை முடிச்சிட்டோம், வேணா பாருங்கள் இங்கே யாருமே இல்லையே, இதுக்கிட்ட சவுண்டு வராதுன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரோன்னு அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. அது வரைக்கும் எல்லாரும் கபுச்சுன்னு பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கேருந்து போலீஸ் போனதுக்கப்புறம் காய்ஸ் போலீஸ் போயிட்டாங்க, பாட்டு ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு திரும்ப ரகட ஆரம்பிக்குது. எல்லாம் குடிச்சிட்டு பாட்டு போட்டு திரும்ப ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்விமிங் பூல் இருந்துச்சுல, அதில் என்ன போட்டிருப்பான், ஒன்லி நேக்கடகிற பொண்ணுங்க இங்கே வரணும் போட்டிருப்பால, அதுக்கேற்ற பொண்ணுங்களும் நியூடன் குளிச்சுட்டு இருக்கோம். இதை பார்த்து அவனுக்கு ஒரே ஹாப்பி, அவனை உட்காந்து குதூகலமாக பார்த்துட்டு இருப்பான். பட் அந்த ஆள் கடுப்பாகி ஏன்டா நீங்கள் தான் உள்ள அடிச்சிங்களா மவனை செத்தின்னு சொல்லிட்டு அவர் ரைட்டுக்கு என்ன எட்டும். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த அலெக்சாங்கிற பொண்ணை வைப்பாங்க. அவள் இப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா, ஏ தாமஸ் இன்னைக்கு உனக்கு பர்த்டே, உங்கள் பர்த்டே கிஃப்ட் என்ன தரனே தெரில, அதனால் நான் என்னையே தரதா இருக்கேன், வேணா சொல்லு இனி நம்ம 2 ஒன்றா இருப்போம். இதே என் பர்த்டே கிஃப்ட்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவனுக்கு என்ன செய்ய தெரில. அவன் பாட்டு நல்லா குடிச்சிட்டு வெளிக்கிற காட்டில் படுத்துட்டு இருப்பான், கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் படுத்துருப்பாங்க. அப்போ தான் இவங்க சொல்லுவான், டே மச்சான் இப்போ தான் என்கிட்ட அலெக்ஸே பேசுனா, நான் அவ கூட ஒன்றாக்கலாம்னு சொல்கிறா, போகலாமா ஆனாமான்னு கேட்குறப்ப டேய் இது நல்லா வாய்ப்புடா, இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காத யாருக்கு தெரியும், நீ இப்போ எதுக்கு பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு ஆர்வம் வருது. சேர்ந்து அவனும் அலெக்ஸாவும் சேர்ந்து ஒரு ரூமுக்கு போங்க, 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றாக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து கேபி உள்ள வந்துடுவா. கேபியும் நம்ம 20 லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவளுக்கு இதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்து என் ஃப்ரெண்டு குதிக்கலமாயிருவாங்க. டே மச்சான் நம்மளும் குதிக்கணும்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டியை பார்த்தா கிரேசியாக போயிட்டுருக்கோம். பார்த்து அந்த பார்ட்டி தடுக்கிறதுக்காக போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க. பட் அங்கே இருக்கிறவங்கள போலீஸே கணக்குற மாதிரி தெரில. போலீஸ் நீங்களும் வீட்டுக்கு போங்க, எங்களும் இங்கே பார்த்துக்க தெரியும், இங்கேருந்து போங்கன்னு சரக்கு ஹோட்டல் விட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக சின்னதாக கலவர மாதிரி போயிட்டுருக்கோம். எல்லாரும் பைத்தியகாரத்தனமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பார்த்து நல்லா குடிச்சு மட்டையாக இருப்பான், அவனை பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்றாங்க. அடுத்து பார்த்தா குள்ளமர் கேட்டுருந்துச்சுல, அவன் கேரேஜ் போயிருப்பான். இது எவன்டா பார்த்தாலும் இருக்கிறப்ப ஒருத்தர் சூட்டு மாதிரி போட்டு
இருப்பான். பார்த்தா அவன் கையில் வந்து ஃப்ளேம் கன் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஃபுல்லாக நெருப்பு வச்சுட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா அந்த ட்ரக் டீலர். ஆமாண்ணா, நைட்டு ஃபுல்லாக செக்யூரிட்டியில் பார்த்துருக்கோம்ல, காசு எப்போ தருவீங்க கேட்டா, ஏண்டா அங்கே வீடு எரிஞ்சு போயிருக்கு, உனக்கு காசு வேணுமா, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு வச்சுறாங்க. சரி, அதுக்கடுத்து காலைல போய் வீட்டை பார்ப்பான். பார்த்து வீடு எரிஞ்சு போயிருக்கும். வெக்கேஷன் போனவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா வீட்டில் ஒரு பொருள் உருப்படியாக இருக்காது, எல்லாம் நாசமாக இருக்கும். பட் அவங்க அப்பா திட்டுவார்னு பார்த்தா பெருசாக அளவுக்கு திட்டல. சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அப்பா நினச்சாருன்னா நம்ம பையன் டம்மி பீஸு, இவன் ஒரு லூசரு, இவ்வளோ யாரும் கண்டுக்க கூட நினச்சிட்டு இருந்தாரு. பட் பரவாயில்லையடா, இந்த ஊரில் இவ்வளோ பெரிய பார்ட்டி பண்ணியிருக்கீங்களே, உன் பேச்சு கேட்கறதுக்கும் இவ்வளோ பேர் இருந்திருக்கீங்களே, சூப்பர்னு அவனை பாராட்டுவார். பட் 1000 ஒன்று சும்மா இல்லாமல் இந்த வீடு நாசமாக போச்சு, இதுக்கிட்ட இந்த கடன் ஃபுல்லாக ஓமலை தான் இருக்கும், சாகிற வரைக்கும் இந்த கடன் நீ தான் கட்டணும் புரிதான்னு கேட்குறப்ப அவனுக்கு என்ன சரியே தெரில. வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே சரின்னு சொல்லிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவாங்க. பார்த்தா இப்போ ஸ்கூலில் இவங்களுக்கும் தனியாக மரியாதை உருவாயிருச்சு. எல்லாருமே உங்களை ரெகனைஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ தான் கேபியை பார்ப்பான். கேபி பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய், ஹே கேபி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நேற்று நடந்ததை நான் நியாயப்படுத்துறோம்ல, கண்டிப்பாக நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு என்னோட பேராத ப்ளீஸ். இப்போதே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு. என் வீடே ஆல்மோஸ்ட் எரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா 2 பேரும் பேங்க்ரப்ட் ஆக்கிட்டேன். சாகிற வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது. இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீ விட்டு போட ரொம்ப வருத்தமாக இருக்கும். ப்ளீஸ் நீ என்ன விட்டு போகாதுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். அவளும் நம்ம ஈரை மன்னிச்சு திரும்ப 2 ஒன்று சேர்ந்துறாங்க. கட் பண்ண இப்போ இந்த டிவி சேனல் ஃபுல்லாக நேற்று நடந்த அந்த பார்ட்டி தான் போட்டுட்ருப்பாங்க. நம்ம ஈரோ அந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் வந்திருக்கோம். பட் நம்ம கஷ்டம் இருக்கல, அவன் தான் பெரிய ஆள், பெரிய பேர் லாயரில் வச்சு அந்த கேஸ் அடி முடிச்சு விட்ருப்பான். பார்த்தா இப்போ இவங்க செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. டிவி சேனல்லேருந்து கஷ்டம் இன்டர்வியூலாம் விட்டுருப்பாங்க. ஆள் பார்த்தா கோட் சொல்லலாம் போட்டு மாசாக இருப்பான். அவனை டிவியில் இன்டர்வியூ எடுக்கிறதோட ப்ராஜெக்ட் எக்ஸுங்கிற இந்த பட முடியுது. சீரியஸ்லி செம்ம ஃபன்னான ஒரு மூவி. யூஸ்வலாக ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல் எல்லாத்தையுமே ஹாரர் மூவி எடுப்பாங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக பரபரப்பாக இருக்கும். பட் அதை அப்படியே காமெடி மோடுக்கு மாற்றிருப்பாங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் செம்ம ஹிட்டு. வெறும் 12 மில்லியனுக்கு இந்த படத்தை எடுத்து 102 மில்லியன் கலெக்ட் பண்ணாங்க. இப்போ அப்படி மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படம் அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனாலும் அதனால இந்த படத்துக்கு பார்ட் 2 பண்ணுறது அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்து சில பைத்தியக்கார பசங்க இது ரியல் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராஜெக்ட் எம், ப்ராஜெக்ட் பிங்கிற பேரில் நிறைய பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 பேர் அந்த பார்ட்டி கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால போலீஸ் தரப்பில் ஒரு பெரிய பிரச்சனையே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கிட்ட இந்த பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு அந்த ஊரில் ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.